பிள்ளையே, இன்று இந்த சில நிமிடங்கள் மட்டும் வேறு எதையும் யோசிக்காதே. ஏனென்றால் நான் உன் இதயத்திடம் பேச விரும்புகிறேன். இந்த சில நிமிடங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா சத்தங்களையும் கொஞ்ச நேரம் அமைதியாக்கிவிடு. ஏனென்றால் நீ பல நாட்களாக என்னிடம் ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உனக்கு பதில் கொடுப்பதற்கு முன் உன் இதயத்தை தொட விரும்புகிறேன். சில நேரங்களில் உனக்கு மிகவும் சோர்வாக இருப்பது வேலை செய்ததாலோ பொறுப்புகளை சுமந்ததாலோ அல்ல, எவ்வளவு யோசித்தாலும் ஒரு முடிவு தெரியாமல் இருப்பதால்தான். அந்த சோர்வு உன் உடலில் இல்லை, உன் இதயத்தில் இருக்கிறது. அதனால்தான் இன்று உன்னை நான் குற்றம் சொல்ல வரவில்லை, உன் பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கச் சொல்லல வந்திருக்கிறேன். நீ எல்லோரிடமும் நான் நல்லாத்தான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு கூட உன் மனம் அமைதியாக இல்லை. அதை நான் அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாத சில பயங்கள் உனக்குள் இன்னும் இருக்கின்றன. நாளை என்ன ஆகும்? இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா? நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், ஏன் இன்னும் மாற்றம் தெரியவில்லை? இந்த கேள்விகள் உன்னை மெதுவாக களைத்து விட்டன. ஆனால் இன்று அந்த கேள்விகளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை மீண்டும் எழுப்ப விரும்புகிறேன். நான் ஏன் அமைதியா இருக்கிறேன் என்று கேட்டிருக்கிறாய். இப்போது நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் அமைதியா இருக்கிறேன் என்று நீ எப்படி முடிவு செய்தாய்? நீ எதிர்பார்த்த விதத்தில் நான் செயல்படவில்லை என்பதாலா? அல்லது நீ விரும்பிய நேரத்தில் எல்லாம் நடக்கவில்லை என்பதாலா? என்னை உன் கடிகாரத்தோடு ஒப்பிடாதே. நான் நேரத்தை பார்த்து வேலை செய்வதில்லை, நேரத்தையே உனக்காக பயன்படுத்துகிறவன் நான். நீ இன்று தாமதமாகிவிட்டது என்று நினைக்கும் சில விஷயங்கள் என் பார்வையில் இன்னும் சரியான நேரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கையை விட்டுவிடாதே. இன்று நீ பார்க்கிறதை வைத்து உன் வாழ்க்கையை முடிவு செய்து விடாதே. இன்னும் நீ பார்க்காத மாற்றங்கள் இருக்கின்றன. இன்னும் உனக்காக நான் ஆயத்தம் செய்திருக்கிற நன்மைகள் இருக்கின்றன. இன்னும் உன் கண்கள் காணாத வழிகளை நான் திறக்கப் போகிறேன். அதனால் இன்றைய சோர்வை வைத்து நாளைய வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே. உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நான் வீணாக விடவில்லை. நீ பார்க்காத பல நன்மைகளை அமைதியாக ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்னும் ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். ஆனால் எல்லோராலும் உன் இதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதற்காக நீ வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உன்னை முழுமையாக அறிந்திருக்கிறவன் நான் மட்டும்தான். நீ சொல்லாமல் விட்ட கண்ணீரையும், நீ மறைத்த வலியையும், நீ சிரிப்புக்கு பின்னால் மறைத்த சோர்வையும் நான் அறிவேன். அதனால்தான் இன்று யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ள மாட்டேன். இன்னும் ஒரு விஷயத்தை உன் இதயம் கேட்க வேண்டும். சில நேரங்களில் நீ என்னிடம் நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று கூட கேட்டிருக்கிறாய். ஏனென்றால் நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை, நீ ஜெபித்தது இன்னும் நிறைவேறவில்லை. அதனால் நீயே உன்னை சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய். ஆனால் அந்த சந்தேகத்தை இன்றோடு நிறுத்திவிடு. நீ காத்திருக்கிறாய் என்பதற்காக நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று அர்த்தமில்லை. நீ இன்னும் அழுகிறாய் என்பதற்காக நான் உன் கண்ணீரை பார்க்கவில்லை என்றும் அர்த்தமில்லை. நான் உன் அமைதியான விசுவாசத்தையும் பார்த்தேன். யாருக்கும் தெரியாமல் நீ செய்த ஜெபங்களையும், யாரும் பாராட்டாத உன் நேர்மையையும் நான் மறக்கவில்லை. உன் தியாகங்கள் எதுவும் என் பார்வையில் வீணாகப் போகவில்லை. உன் வாழ்க்கையில் எத்தனை முறை எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தாய். ஆனால் அதற்கு பிறகும் நீ இன்னும் இங்கே இருக்கிறாயே.
அது உன் பலத்தினாலா? இல்லை, நான் உன்னை விட்டுவிடாமல் பிடித்திருந்ததால்தான். நீ விழுந்த நேரங்களை விட நான் உன்னை தூக்கி நிறுத்திய நேரங்கள் அதிகம். இன்னும் ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீ எல்லோருக்கும் பலமாக இருக்க முயற்சிக்கிறாய். ஆனால் நீயும் சோர்வடைகிறாய், நீயும் அழுகிறாய், நீயும் உடைகிறாய். அதை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக சுமக்கிறாய். ஆனால் உன் அப்பாவிடம் நீ பலமாக நடிக்க வேண்டிய அவசியமில்லை. அழ வேண்டுமென்றால் அழு. சோர்வாக இருந்தால் அதை என்னிடம் சொல். உன் கண்ணீருக்காக நான் உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன். உன்னை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொள்வேன். உன் பலவீனத்தை என்னிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. உலகம் உன்னை பலமாக இருக்கச் சொல்லலாம். ஆனால் நான் உன் உண்மையான இதயத்தை தான் பார்க்கிறேன். நீ உடைந்திருந்தாலும் நான் உன்னை நேசிப்பது மாறாது. நீ சோர்ந்திருந்தாலும் என் அன்பு குறையாது. நீ உன் வாழ்க்கையில் சுமக்கும் சில சுமைகள் நான் உனக்கு தந்தது அல்ல, நீயே உன் கவலைகளால் உருவாக்கிக் கொண்டது. ஏன் இன்னும் அந்த பாரத்தை நீயே சுமக்கிறாய்? அதை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. நீ பயப்படுகிறாய், நாளை என்ன ஆகும் என்று. உன் குடும்பத்தைப் பற்றி, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி, உன் வேலை மற்றும் பணத் தேவைகளைப் பற்றி, உன் உடல் நலத்தைப் பற்றி. உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மறைமுகமான பயங்களை நான் அறிவேன். ஆனால் இதைக் கேள், நாளைய பெலனை நாளை நான் உனக்கு தருகிறேன். நீ இன்றைக்காக மட்டும் வாழ். என்னோடு நட. நான் உனக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. உன் குடும்பத்தை காக்கும் பொறுப்பு என் கைகளில் இருக்கிறது. உன் தேவைகள் சந்திப்பதற்கான வழிகளை நான் ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டேன். நீ தனியாக பாதையை தேடி அலைய வேண்டியதில்லை. நான் உன்னை தேடி வந்து வழி நடத்துவேன். ஒரு நாள் நீ இன்றைய நாளை திரும்பி பார்க்கும்போது, அப்பா, அப்போது எனக்கு புரியவில்லை, ஆனால் நீர் செய்தது சரிதான் என்று சொல்லும் நாள் வரும். அதுவரை எல்லா பதில்களும் கிடைக்கும் வரை அல்ல, என்னோடு நடந்து கொண்டே இரு. நீ இன்னும் எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை விட்டுச் சென்றவர்கள், அவர்கள் எல்லோரையும் என்னிடம் விட்டுவிடு. நீ அவர்களை மன்னித்துவிடு. அது உன் இதயத்திற்கு அமைதியை தரும். நான் உனக்கு எல்லாவற்றையும் ஈடு செய்து தருவேன். உன் எதிர்காலம் பாதுகாப்பானது. என் கைகளில் இருக்கிறது. உன் நம்பிக்கை வீணாகாது. பிள்ளையே, இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இன்று நீ சுமந்த இந்த பாரத்தை நினைத்து பார்க்கும்போது நீயே ஆச்சரியப்படுவாய். அப்பா, அந்த நாட்களிலும் நீர் என்னை விட்டுவிடவில்லை என்று. இன்று எல்லாம் இருட்டாகத் தெரிந்தாலும் என் வெளிச்சம் உன் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்று எல்லா கதவுகளும் மூடியது போல தோன்றினாலும் உனக்காக திறக்கப்படும் கதவை யாராலும் மூட முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் என்னோடு நடந்து கொண்டே இரு. நான் தொடங்கியதை நான் நிறைவேற்றுவேன். பிள்ளையே, நீ சொல்ல முடியாததை கூட நான் அறிவேன். உன் கண்ணீரை பார்த்து உன் இதயத்தின் பாரத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அதனால் வார்த்தைகள் இல்லை என்றாலும் பயப்படாதே. வா, இப்போது என்னோடு சேர்ந்து ஜெபிப்போம். அன்பான பரலோக அப்பாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளையின் இதயத்தையும் உம்முடைய சமாதானத்தால் மெதுவாக தொட்டருளும். பல நாட்களாக சிரித்து கொண்டே உள்ளுக்குள் அழுதவர்களை நீர் அணைத்து கொள்ளும். பதில் கிடைக்காமல் சோர்ந்து போனவர்களுக்கு மீண்டும் காத்திருக்கிற பெலனை கொடுத்தருளும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தம் இன்று இரவு அவர்களுடைய இதயத்தில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கட்டும். பயம் அவர்களுடைய முடிவுகளை ஆளாமல் உம்முடைய சமாதானம் அவர்களை நடத்தட்டும். அவர்கள் தனியாக இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் உணரச் செய்யும். இன்றிரவு அவர்கள் உறங்கும் போதும் உம்முடைய சமாதானம் அவர்களுடைய இதயத்தை காத்து கொள்ளட்டும். நாளை காலை
புதிய நம்பிக்கையோடு எழுந்திருக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆமென் என்று பதிவிடுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆறுதல் யாருக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றிரவு நீ அமைதியாக உறங்கு. நாளை காலை புதிய பெலனோடு எழும்புவாய். ஏனென்றால் உன் அப்பா உன்னை விட்டு போகவில்லை, இனியும் போக மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென்.